ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 800க்கும் மேற்பட்டோருடைய உயிரை பறித்திருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஜலாலாபாத் நகரை மையமாக கொண்டு நள்ளிரவில் திடீர்னு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. இது ரிக்டர் அளவுகோலில் 6 புள்ளிகளாக பதிவாச்சு. ஜலாலாபாத் அருகே இருக்கக்கூடிய குனர், நங்கர்ஹர் அப்படிங்கிற பகுதிகளெல்லாம் கடுமையான நிலநடுக்கம் உணரப்பட்டுச்சு. இதனால் ஒட்டுமொத்த கிராமங்களும் தரைமட்டமாகி பெரிய சேதத்தை உண்டாக்கியிருக்குது. இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட சிறிது நேரம் கழித்து ஜலாலாபாத் நகரத்தில் மீண்டும் 13 நில அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன. ரிக்டர் அளவுகோலில் அதிகபட்சமாக 4.5 நில அதிர்வு பதிவாயிருக்கு. இந்த நில அதிர்வுகளும் சேர்ந்து கடுமையான நிலச்சரிவுகளை அங்கே ஏற்படுத்தியிருக்கு. அடுத்தடுத்து ஏற்பட்ட நில அதிர்வுகளால் ஆயிரக்கணக்கான வீடுகள் தரைமட்டமாயிருக்கு. அதில் இடிபாடுகளில் சிக்கி ஏராளமானோர் உயிரிழந்திருக்கிறாங்க. நிலநடுக்கம் தாக்கிய பகுதிகள் பெரும்பாலும் மலைகள் நிறைந்தவை. குறிப்பாக இந்துகுஷ் மலைத்தொடரினுடைய ஒரு பகுதி. இதனால் மீட்பு பணிகளில் கடுமையான சவால் ஏற்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்டவர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் பூமியினுடைய 2 மிகப்பெரிய டெக்டோனிக் தகடுகளான இந்திய தகடு, அதாவது இந்தியன் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே போல் யுரேஷியன் பிளேட், இந்த 2க்கும் இடையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த இந்திய தகடு ஒவ்வொரு ஆண்டும் சில சென்டிமீட்டர்கள் வடக்கு நோக்கி நகர்ந்து யுரேஷிய தகட்டினுடைய அடியில் சென்று மோதுது. இந்த மோதல் சில மில்லியன் ஆண்டுகளாகவே நடந்து வருது அப்படிங்கிறது தான் அறிவியலாளர்கள் சொல்கிறது. இந்த மோதலால் தான் 2 தகடுகளுக்கு இடையில் மிகப்பெரிய புவி அழுத்தம் உருவாகுது. இந்த அழுத்தம் தாங்க முடியாத அளவுக்கு வரும்போது சேமித்து வைத்த ஆற்றலை வெளிப்படுத்துது. இதனுடைய தாக்கம் தான் நிலநடுக்கம். ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துகுஷ் மலைத்தொடர் இந்த புவி தகடுகளின் மோதல் நடைபெறக்கூடிய முக்கிய இடங்களில் ஒன்றாக இருக்குது. இப்போ ரிக்டர் அளவுகோலில் 8 புள்ளிகள் 7க்கு மேலே அப்படிலாம் வரும்போது பெரிய ஆபத்துகளை உண்டாக்கியிருக்குது, பெரிய இழப்புகளை உண்டாக்கியிருக்குன்னு பார்ப்போம். ஆனால் ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு இடத்துல மிதமான ஒரு நிலநடுக்கம் தான் அப்படின்னாலும் அது வெறும் 8 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதுனால பெரும் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு உணரப்பட்ட 4.5 அளவிலான நில அதிர்வுங்கிறது 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுச்சு. ஆப்கானிஸ்தானுடைய தற்போதைய தாலிபான் அரசாங்கம் சர்வதேச அளவில் முழுமையாக அங்கீகரிக்கப்படாததுனால மீட்பு பணிகளுக்கு தேவையான நிதி உதவி மற்றும் உபகரணங்கள் கிடைப்பதிலையும் பெரிய சிரமங்கள் ஏற்பட்டிருக்குது.